ஒரு பாட்டு பாடலாம். இந்த சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். நீங்கள்லாம் சொல்லலைன்னா பாட மாட்டேனா? எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், சத்தமாக சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல், நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. பேதுரு மூலமா ஆண்டவர் எழுதுகிறார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நீங்க அல்லேலியா சொல்லலையே. வசனம் சொன்னா அல்லேலியா சொல்லணுமா வேணாமா? ஹல்லேலூயா. மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. பைபிள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுனா, நம்ம ஜெபம் பண்ணணும், காத்திருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும், காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாட்டை மட்டும் நம்ம பாட போறோம். ஓகே, இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரியுமா? என்னம்மா டாட்டா காமிக்கிறீங்க? தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சரி. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன் படுத்திடுவார். இப்ப நீங்க பாடுங்க. காலத்தில் உன்னை, ஏற்ற வேளையில், ஏற்ற வேளையில் பயன் படுத்திடுவார். நீங்க பாடுங்க. உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன். சோர்ந்து போகாமல், நீ அவசரப்படாமல், சொல்லுங்க, அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தார், நீ ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். பாடுங்க சேர்ந்து. ஏற்ற வேளையில் பயன். முதல் சரணம் என்ன தெரியுமா? உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. பாடுங்க. உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தார், தாயின் கற்பத்தில், தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. மறுபடியும் பாடுங்க பிரதர். உலக தோற்றம் முன்னே உன்னை முன் குறித்தார், தாயின் கற்பத்தில், தாயின் உன் கருவை கண்டாரே, உன் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. பாடுங்க தம்பி. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. பாடலாமா? நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. எப்படி கை தட்டுறீங்கன்னு மட்டும் பார்த்துடலாம். பாடும்போது இப்படின்னு கூடாது. கை தட்டினா ஒழுங்கா சத்தம் வரணும். அது ஆண்டவரை மகிமைப்படுத்த. சரியா? நல்ல கை தட்டி பாடலாமா? பாட்டு பாடும்போது ஏற்ற காலத்தில் உன்னை பாடுங்க, கை தட்டிட. ஏற்ற வேளையில் பயன்.
ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடும், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். திரும்ப பாடுங்க, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், உன்னை உயர்த்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொல்லுங்க, நீ அவசரப்படாமல் அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பாடுங்க பிரதர், உன்னை ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சத்தமா கை தடலாமா? கமான். உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. பாடுங்க, உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திரு. நல்ல சத்தமா கைதடி. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்தி. கைதடலாமா? காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு நீ பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்து. மறுபடியும் பாடுங்க. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே. கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. மறுபடியும், காலத்திற்கு முன்னே நீ கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு ஆம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். திரும்ப உன்னை கொண்டு திட்டங்கள் எல்லாம் உன்னை கொண்டு திட்டங்கள் எல்லாம் நல்ல கைத்தடி பாடுங்க. ஏற்ற காலத்து உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், வேளையில் பயன்பாடு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறார். தெளிந்த புத்தியோடு நீ விழித்துக் கொண்டு உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடே நீ விழித்துக் கொண்டீரு.
உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான். தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. நல்ல கைத்தடி பாடுங்க. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயம். ஏற்ற காலத்தில் உன்னை ஒரே ஒரு சரணம். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. எல்லாரும் உங்க வாயை தான் நான் பார்க்குறேன். நான் தமிழில் தான் பாடுறேன். உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா சொல்லுங்க, இங்கிலீஷில் பாடுறேன். உங்க வாயில இந்த வார்த்தை வரணும். உங்க வாயை தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க நிறைய பேர் பாடலை. சொல்லுங்க, காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாத, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு நீ பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் அங்கே வைங்க, நான் வருவேன். ஓகே, நிறைவேற்றுவார். ஓகே, பாடலாமா? பாடுங்க. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. பாடுங்க. காலத்திற்கு முன்னே இப்போ உன்னை கொண்டுன்னு பாடணும்ல, இப்ப பாடுறோம். என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கொண்டு சொல்லுங்க, என் குடும்பத்தை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு, எங்க சபையை கொண்டு அவர் செய்ய நினைக்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது. நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, என்னை கொண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். என்னை கொண்டு, என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். சத்தமா சத்தமா விசுவாசத்தோடு, என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னொரு பாடுங்க பிரதர், தம்பி பாடுங்க. என்னை கொண்டு அவர் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார்.